மாமா இப்படி பண்ணீங்க? ஏன் என் குடும்பத்தை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? தங்கமே, அப்படியே அச்சு அசலா என் அக்கா மீனாம்பிகை மாதிரியே இருக்கிறமா நீ. இதுவரைக்கும் எத்தனையோ தடவை நான் உன்னை தள்ளி நின்னு பார்த்திருக்கேன். முகத்துக்கு நேரா இவ்வளவு நெருக்கத்தில் நின்று இப்பதாம்மா நான் உன்னை பார்க்கிறேன். மாமா இத்தனை வருஷமா ஜெயில தாக்கு பிடிச்சிருந்ததே உனக்காகத்தான். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பாத்திர மாட்டோமான்னு நினைச்சுதான் இத்தனை வருஷத்தை நான் தள்ளுனேன். நீ எப்படி தங்க இருக்க? தங்கமே, இந்த மாமா உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒரு வயசு இருக்கும்போது எப்பவுமே நீ என் கூடவே தான் இருப்ப. யாரு கூப்பிட்டாலும் நீ போக மாட்ட. நானும் உன்னை என் தோல்ல இருந்து இறக்கி விடவே மாட்டேன். நீ நல்லா இருக்கியடா? மாமா, என் அம்மாவோட சொந்தம்னு இருக்கிறது நீங்க ஒருத்தர் மட்டும்தான். ஆனா நீங்க என் அப்பாவையே கடத்திருக்கீங்க. என் வீட்டுல உள்ளவங்களை மிரட்டி இருக்கீங்க. ஏன் மாமா இப்படி எல்லாம் நீங்க பண்றதுனால எனக்கு தானே மாமா கெட்ட பேர் வரும். சொத்து விஷயத்துல ஏன் மாமா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? மாமா, சொத்தை விட பெருசு சொந்தங்கள் தானே மாமா. அதை விட்டு கொடுத்து சொத்து என் கைக்கு வரதுல என்ன மாமா பிரயோஜனம்? என்னோட சொந்த தாய் மாமாவை நானே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற அளவுக்கு ஏன் மாமா என்ன இந்த நிலைமைக்கு தள்ளினீங்க? உடம்பு முடியாத என் அப்பாவை கடத்திருக்கீங்க. அங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கிற வீட்டுல போய் அங்க இருக்கிற எல்லாரையும் மிரட்டி இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல என் பேர்ல சொத்தெல்லாம் மாத்தணும்னு சொல்லிருக்கீங்க. அப்படிலாம் நீங்க சொல்லிருக்க கூடாது மாமா. தங்கமே, அந்த மரகதத்தை பத்தி உனக்கு தெரியாதுடா. அவ வாழ்றதுக்காக அடுத்தவங்களை என்ன வேணா பண்ணுவாவ. நான் சொல்றத கேள்றா நீ. மாமா, என் அம்மாவை பத்தி யார் தப்பா பேசினாலும் அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் மாமா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல மாமா. நீங்க எப்ப விடுதலையாகி வந்தாலும் உங்க மருமகளா நான் காத்துட்டு இருப்பேன். என் அப்பா அம்மாவும் உங்க குடும்பம் தான் மாமா. உன்னை இந்த அளவுக்கு அந்த மரகதம் மயக்கி வச்சிருக்கானா இப்பதான் எனக்கு புரியுது. அவ உங்ககிட்ட காட்டுறதெல்லாம் பாசம் இல்லாம எல்லாம் வேஷம். அந்த மரகதத்தை நம்பாத தங்கம். மாமா, திரும்பவும் சொல்றேன், இனி ஒரு வார்த்தை அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. அம்மா என் மேல வச்சிருக்கிற அன்பு உங்களுக்கு சொன்னாலும் புரியாது மாமா.